அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு 5 நிமிஷம் வீடியோ. ஸோ தவறாமல் உட்காந்து பாருங்கள், நிறைய கிளிப்பிங்ஸ் ஆட் ஆகிருக்கும். ஓகேவா? ஏன்னா டே 2 and 3 சேர்த்து ஏரியா பார்க்க கொண்டு வந்துட்டேன். அதனால தான் அந்த அளவுக்கு லென்த் ஆகிடுச்சு. ஸோ நோம்பு டே 2 and 3க்கு உங்கள் எல்லோரும் அன்போட வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, காலைல எப்பவும் போல் எழுந்திரிச்சிட்டு சஹருக்குள்ளே ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதையும் எடுத்து போட்டு ஸ்லைஸ் பண்ணிட்டு ஒரு டீயும் போட்டு ப்ரேயர்லாம் முடிச்சு எடுத்துகிட்டு அப்படியே ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். ஆஃபீஸ் போயிட்டு அங்கே என்ன நம்மளோட ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்து எடுத்துகிட்டு அப்படி ரூமுக்கு வந்துட்டேன். ரூமுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டுன்னு சொல்லி படுத்தது. எழும்புனது 6 மணிக்கு. 5:30க்கு இஃப்தாரு, 6 மணிக்கு நான் எழும்பிடுறேன். எங்கே போட்டு என்னத்தை சொல்லன்னு தெரில. சரி எழும்பிட்டோன்னு சொல்லிட்டு நோம்பெல்லாம் திறந்துட்டு ஆஃபீஸில் உள்ள ஃபுட்டு கொடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதை இருந்து நிறத்திட்டு இருந்தேன். அங்கே சிக்கன் பிரியாணி. சரி ஓகே, வேறு வழி இல்லை, எழும்புனது லேட்டு, கொஞ்சம் ஹெவியாக லோட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அதே எடுத்து லோட் பண்ணிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். வெளியே போகலான்னு ஒரு தாட் இருந்து, பட் எங்கே போகலாம், என்ன பண்ணலாம், எதுவும் தெரியலை. அப்போ தான் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபோன் அடித்தான். மாப்பிள்ளை எங்கே இருக்கா? ரூமில் இருக்கேன், என்ன வெளியே போமா அப்படின்னு. சரி போகலாம் அப்படின்னு. எங்கே போகலாம் தெரியாது, வா கிளம்புவோம் நினச்சான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து பசங்களெல்லாம் எடுத்து போட்டு போன ஏரியா தான் உமலசம். அங்கே தீப்புட்டில் போய் சாய் அடித்தோம். என்ன பண்ணாங்கன்னு தெரில. சரி ஃபஸ்ட்டு போய் ஒரு சாய் அடிப்போம், அதுக்கப்புறம் உள்ள கான்செப்ட்லாம் அதுக்கப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தீப்புட்டில் போய் சாய் அடிச்சுட்டு அங்கே லைட்டாக 2-3 நிறைய போட்டு அங்கேருந்து அப்படி சாப்பிட போகலான்னு பிளானு. ஆக்சுவலி இந்த பிளான் சாப்பிட்றதெல்லாம் பிளான்லேயே இல்லை. சரின்னு சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஏரியா பக்கம் போயிட்டோம். சரி ஓகே வந்தாச்சு, அப்போ அப்படி சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அது என்ன கடை, ஸ்ரீனிவாஸ் புட்டுக்கு சாப்பிட போயிட்டோம். அங்கே புட்டும் பீஃபும் ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. சரி ஓகே அங்கே போய் புட்டெல்லாம் எடுத்து போட்டு அடித்து தள்ளிடுறோம் அப்படிங்கிற மாதிரி போனோம். அங்கே போய் பார்த்தா புட்டு இல்லை. இட் மீன்ஸ் அரிப்புட்டு இல்லை, கோதுமை புட்டு தான் இருந்துன்னு சொன்னோம். சரி ஓகே அதையும் ஆர்டர் பண்ணிட்டு பீஃப் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து போட்டு ஆர்டர் பண்ணிட்டு ஃபுட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபுட்டும் வந்தது. ஃபுட்டு கொண்டு வந்தவன் நல்ல ஒரு மனுஷன். ஃபேஸை காட்டிடுறான் தம்பி அப்படின்னு சொன்னான். அதுக்கு வேறு ரீசன்ஸ் இருக்குது, நான் அந்த ரீசன் இதில் மென்ஷன் பண்ண விரும்பலை. சரின்னு சொல்லிட்டு பையனோட ரிக்வஸ்ட்காக ஃபேஸை காட்டாமல் சரி ஓகேன்னு கொண்டு வந்த ஃபுட்டெல்லாம் எடுத்து போட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு அடிச்சு விட்றா அப்படின்னு. ஸோ புரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தோம், புட்டு ப்ளஸ் சிக்கன் சிக்கனில் எதுவும் ஒன்று சொன்னால் எனக்கு ஞாபகம் இல்லை. அடுத்து பீஃப் ரோஸ்ட்டு. சரின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து போட்டு நிறத்தி அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி எடுத்துகிட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போ தான் சரி இன்னொரு நண்பன் ஒருத்தர் இருக்கான், சரி அவனை பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹமட்டோன் போயிட்டோம். நேராக அங்கேருந்து கிளம்பி வண்டி எடுத்துகிட்டு அப்படி நேராக சிட்டுக்கா ஒரு பாட்டையும் போட்டு போனோம். பட்டு அந்த அளவுக்கு அந்த பாட்டு சவுண்ட்லாம் இங்கே வராது. சரின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ரைடை என்ஜாய் பண்ணிட்டு நேராக இங்கேருந்து ஹமட்டோன் போயிட்டோம். கூகுள் மேப் போய் சொல்லாதடா அப்படிங்கிற மாதிரி கூகுள் மேப் போட்டுட்டு அங்கேருந்து ஹமட்டோனுக்கு அப்படி ஜூட் விட்டுட்டு வேலை பார்த்துட்டு இருந்த பயலை அங்கேருந்து பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு ஒரே பர்ஃபார்மன்ஸு. அவன் இருந்துட்டு சாயா அடிக்க போகலான்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு சாயா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்தோன்னு சாயாலாம் அடிச்சுட்டு அங்கேருந்து அப்படி ஒரு வீடியோ கிளிப்ஸோ ஃபோட்டோஸ் எல்லாமே போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அவனை வழி அனுப்பி விட்றதுக்காக அங்கே ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவனையே வழி அனுப்பி விட்டுட்டு அவனுக்கு ஒரு டாட்டா கட்டிட்டு அங்கேருந்து அப்படி நாங்கள் செத்துறிட்டோம். அங்கேருந்து எங்கே செத்துறோம் அப்படின்னா அன்சார் கேலரி. டேய் நீங்கள் என்ன வீட்டுக்கு போகலடா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். என்ன பண்ணுறது, சுற்றணும்னு இறங்கியாச்சு, சுற்றி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அன்சார் கேலரி போயிட்டோம். அங்கே இன்னொரு நண்பன் வர மாதிரி பிளான். ஸோ அவனையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவனையும் பார்த்துட்டு அப்படி அரட்டையெல்லாம் அடித்து எடுத்துகிட்டு அப்படி எங்கே போகலான்னு அடுத்து பிளான் போட்டுட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா 2 அண்ணன் ஜோடியாக ஊஞ்சல் ஆடிட்டு இருக்குது. என்னத்தை சொல்லேங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி இதான் அந்த ஊஞ்சல், எங்கே தான் ஆடிட்டு இருந்தானுங்க. சரின்னு சொல்லிட்டு அதையும் கிளிப்பிங்ஸை போட்டு ஒருத்தனை பார்த்தா சைடில் ஃபோனையும் பேசிட்டு குசு நிற்கான். அவன் கஷ்டம் அவனுக்கு. ஐயோ அவன் பாவம், அவனோட நிலைமை என்னன்னு எனக்கு தெரியும், நான் மென்ஷன் பண்ண விரும்பலை. சரி அவன் பாட்டுக்கு அவன் பாட பார்த்துட்டு என்னடா பண்ணேன்னு யோசிச்சுட்டு பெர்ஃபார்மன்ஸு. அடுத்து ரிட்டர்ன் வரும்போது குட்டி ஷேர் ஒன்று பார்த்தோம். அது என்ன கான்செப்ட்லாம் பார்த்து எடுத்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் பசங்க எல்லோரும் கொண்டு வீட்டில் விட்டு நான் அப்படி ஏன் ஏரியா பக்கம் செதுறிக்கிட்டேன். அப்படியே வந்துட்டு இறங்கும்போது நம்ம ஷவர்மா சபீல் கடை ஓப்பனில் இருந்தது. சரி ஓகே அங்கே போய் ஷவர்மா போட்டுறோம். இதுக்கப்புறம் ரூமில் போய் எதுவும் சமைக்க முடியாது, ஏன்னா அடுத்த நாள் சஹருக்கு டைம் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே சமைச்சிட்டேன்னா சரியாகாதுன்னு சொல்லிட்டு நான் ஷவர்மா வாங்கிட்டு நான் ரூமுக்கு வந்து ஷவர்மா அடிச்சு விட்டு ஸ்லைஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த நாளோட இஃப்தாருக்கு வந்துவிட்டோம். ஸோ இன்றைக்கி இஃப்தார் மாம்ஸ் வீட்டில் தான் இஃப்தார் நோம்பு திறந்தோம்.
ஸோ நேராக அங்கே போயிட்டு அங்கே அவங்க பண்ண அலம் மீன்ஸ் அவங்க பண்ண ஃபுட்டெல்லாம் 2-3 வீடியோ கிளிப்ஸிங்கெலாம் போட்டுட்டு அங்கேருந்து அப்படியே நோன்பு திறக்கிறதுக்கு எல்லாம் செட்டில் ஆகிட்டோம். நோன்பும் திறந்து முடிச்சுட்டு நைட்டும் டின்னரை முடிச்சுட்டு அங்கேருந்து சிதறிட்டேன்.